ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நீண்ட நாளுக்கு அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரெக்யர்மெண்ட் 2026க்கான நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026க்கான நோட்டிஃபிகேஷன் டைம்லைன் எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ அப்ளை பண்ணுறதுக்கான டைம் முடியுது, அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ மார்க் இருந்தால் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணால் கிடைக்கும், ஸோ இந்த ஜாப் எனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்ற முழு தகவலும் தான் வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜிடிஎஸ் என்கேஜ்மெண்ட்டில் என்னென்ன உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப்ஸ் இருக்குது, போஸ்டிங் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதற்கான சேல்ரி எவ்வளோ, பேக்கெண்ட் வந்து டோட்டலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா தகவலுமே வீடியோக்குள்ளே முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீண்ட நாளுக்கு அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சொல்லப்போனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஜிடிஎஸ் என்கேஜ்மெண்ட் வந்து திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கு. 2026க்கான நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ தற்போது எக்ஸ்க்ளூசிவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய ஜாப்ஸ் நியூஸ் அப்டேட்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஷேரும் ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்துடக்கூடிய ஒரு அறிவிப்பு. எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஜிடிஎஸ் செக்ஷன்லேருந்து 31/12/2025 அன்னைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெடியூல் 1 ஜனவரி 2026. ஸோ இதில் ஆன்லைன் டைம்லைன் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன டைம்லைன் அப்படின்னா, வேக்கன்சிஸ் எப்படி டிவிஷன் அப்டேட் பண்ணுவாங்க, எந்த தேதியிலேருந்து எந்த தேதிக்குள்ளே அப்டேட் பண்ணணும், அதே மாதிரி அப்ரூவல் அந்த வேக்கன்சிஸ் அப்ரூவல் பண்ணுறதுக்கான டிவிஷன் பை சர்க்கிள் எப்போ, அப்ரூவல் ஆஃப் வேக்கன்சிஸ் பை டைரக்ட் இது எப்போ, அதே மாதிரி ஆன்லைன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபை அப்ளிகன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க. எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதான் டைமில். ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம சைடுக்கு பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா, இந்த 4th ஒன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்டார்ட் அண்ட் எண்டு டேட் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபை அப்ளிகன்ஸ் 20/1/2026லேருந்து 4/2/2026 வரைக்கும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே இருக்கிறதுலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் அஃபிஷியல், அதாவது ஆஃபீஸ் சைடு அவங்க பண்ணக்கூடிய என்னென்ன வேக்கண்ட் இருக்குது, அந்த வேக்கண்ட்டை டிவிஷன்ஸ் அலாட் பண்ணுவாங்க. அதை சர்க்கிள் ஆஃபீஸ்க்கு அனுப்பி அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வேக்கண்டெல்லாம் அப்ரூவல் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கிறவங்களுக்கு 25/1/2026லேருந்து 5/2/2026 வரைக்கும் நம்ம ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுறது 6/2/2026லேருந்து 10/2/2026 வரைக்கும் நம்ம ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கரெக்ஷனும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் டேட்டுமே டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், 20/2/2026. கிட்டத்தட்ட இப்போ அப்ளை பண்ணோம், அதாவது 20ஆம் தேதி நம்ம அப்ளை பண்ணோம்னா அடுத்த 20ஆம் தேதி நமக்கான ரிசல்ட் கிட்டத்தட்ட 1 மந்தில் நமக்கான ரிசல்ட்டை கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடிலாம் அப்படிலாம் கிடையாது. எப்போ எக்ஸாம், எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், எப்போ உங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா டைம்லைனே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டைம்லைன் மூலிமா நம்ம வெயிட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ 20/1/2026 இதற்கான நோட்டிஃபிகேஷன், அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்துடும். ஸோ அப்போ வரும்போது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற முழு தகவலும் நான் உங்களுக்கு ஆன்லைனில் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுவேன். 4/2/2026 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ரிசல்ட்டும் 20/2/2026 நமக்கு ரிசல்ட்டு வந்துடும். ஸோ இதில் கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே இது அஃபிஷியலாக, அதாவது ஆஃபீஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ அதில் எந்தெந்த வேக்கண்டெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும், எந்தெந்த வேக்கண்டை இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு அஃபிஷியலாக கூடிய நோட்டிஃபிகேஷன் வெளியில் யாருக்குமே கிடச்சிருக்காது. ஸோ நம்ம தான் ஃபஸ்ட் டைம் போடுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துலாம். ஸோ இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்யர்மெண்ட் 2026 பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், வேறு எதுவும் தேவையில்லைங்க. 10th மட்டும் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும்.
டோட்டலாக வேக்கன்சிஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 20,000 ப்ளஸ் வேக்கன்சிஸ் ஓவராலாக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம தமிழகத்துக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4,000லேருந்து 5,000 வேக்கன்சிஸ் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இதில் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க்கை பேஸ் பண்ணி தான் நீங்கள் செலக்ட் ஆவீங்க. 10th எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத பொறுத்து ஒரு சில பேர் நான் வந்து 350 மார்க் எடுத்தேன், 400 மார்க் எடுத்தேன், 450 மார்க் எடுத்தேன், எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்படி கிடச்சது, எப்படி அப்ளை பண்ணால் எப்படி கிடைக்கும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோவை நான் உங்களுக்கு தரேன். இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்போம், நீங்கள் அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தால் போதும், மேக்ஸிமம் 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா UR/OPC கேண்டிடேட்ஸ் மட்டும் 100 rupees ஃபீஸ் இருக்குது. SC ST ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், டிரான்ஸ்வுமன், PWD இவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 21/2026லேருந்து 4/2/2026க்குள்ளே நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நம்மளால் விண்ணப்பிக்க முடியும். சரி ப்ரோ, இதில் என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 போஸ்ட் இருக்குது. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் BPMன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் APBMன்னு சொல்லுவாங்க. டாக் சேவாக்கு பொறுத்தளவுக்கு இவங்க எல்லாமே சப் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க. ஸோ இதில் PPMக்கான சேல்ரி பேசிக் பே 12,000லேருந்து 29,300 வரைக்கும் இருக்கும். ABBMக்கு 10,000லேருந்து 24,470 வரைக்கும் உங்களுக்கான சேல்ரி இருக்கும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்தெந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும், BPMக்கு அப்ளை பண்ணலாமா, ABBMக்கு அப்ளை பண்ணலாமா, இல்லை டாக் சேவாக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றின வீடியோவுமே நம்ம புதுசாக உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சுங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் APT 2.1 சொல்லி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. எல்லாமே ஆன்லைன் தான். உங்களுக்கு சேல்ரி பேஸ்லிப் எடுக்கிறதுலேருந்து உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கறதுலேருந்து எல்லாமே தனித்தனியாக ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெசிலிட்டி முதற்கொண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எதுவுமே பேப்பர் ஒர்க்கு கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாப் நேச்சர், BPMோட ஜாப் எப்படி இருக்கும், ABBMோட ஜாப் எப்படி இருக்கும், டாக் சேவாக்கோட ஜாப் எப்படி இருக்கும், எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தனித்தனி வீடியோவாக. ஸோ தனித்தனி வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் என்ன வீடியோ வேணும், உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்றத கீழே கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இந்த ஜாப் நான் சொன்ன மாதிரி எப்படி நம்மளால் ஈஸியாக வாங்க முடியும் அப்படின்றது தான் நான் சொல்கிறபடி கண்டிப்பாக விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா நம்மளால் ஜாப்பை ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதை பற்றின முழு தகவலை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.